வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இந்தியா பங்களாதேஷ் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரில் கரெக்டாக சொல்லணும்னா பதன்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். ஏன்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க, வெளியேறிட்டாங்க, அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பங்களாதேஷில் இடைக்கால அரசு வந்து அமைஞ்சிருக்கு. முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இடைக்கால அரசு அமைஞ்சிருக்கு. முகமது யூனஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு வாங்கினவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஹிந்து மக்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பு பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு. அதன் காரணமாக பங்களாதேஷிலிருந்து சரி இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே பார்டருக்கு வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நம்ம நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ டக்குன்னு ஈஸியாலாம் நம்ம வந்து உள்ளே விட்டுற முடியாது, நம்ம நாட்டுக்குள்ளே வந்து விட்டுற முடியாது. ஸோ பார்டர்லேயே தடுத்து நிப்பாட்டி தீவிரமான கண்காணிப்பு விசாரணையெல்லாம் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற முகமது யூனஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் வந்து வேர்ல்டு பாப்புலர் லீடர், கண்டிப்பாக தெரியும், உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு தலைவராக மோடி இருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு நாட்டுடைய மைனாரிட்டி மக்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்துங்க, ஹிந்து மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஸ்டேட்மெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் இன்னொரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க, மோடி கவர்மெண்ட். என்ன டிசிஷன் அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை உறுதிப்படுத்த ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹை லெவல் கமிட்டி வந்து இப்போ அப்பாயிண்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த கமிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் வந்து நேற்று வந்து நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க, ஈஸ்டர் கமாண்ட் இருக்காங்க, ஏடிஜி, இது மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கமிட்டியுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த கமிட்டியுடைய நோக்கம் என்ன? பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறது தான் இந்த கமிட்டியுடைய நோக்கம். இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள் டைரக்டாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நேரடி தொடர்பில் வந்து இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனே வந்து தொடர்பு கொண்டு இங்கே இந்த பிரச்சனை நடக்குது, இதை உடனடியாக சால்வ் பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைப்பாங்க. இதுதான் இந்த கமிட்டியுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ பாஜக பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணியை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி? இப்போது காசாவில் ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னா இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள், செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக வந்து குரல் வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. இந்தியாவிலேருந்து காசா எவ்வளவு கிலோமீட்டரு? அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 கிலோமீட்டர். 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி குரல் கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய பார்டரில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, ஹிந்து மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்போ அதுக்கு எதிராக இந்திய கூட்டணி என்ன குரல் வந்து கொடுத்துச்சு? இந்திய கூட்டணி யாராவது, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சின்ன ஒரு ட்விட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி பங்களாதேஷில் ஒரு அசாதாரண சூழல் வந்து நிலவிக்கு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் போட்டிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். ராகுல் காந்தி அவர்களிருந்து ஆரம்பித்து யாருமே அப்படிப்பட்ட ஒரு பதிவே போடலையே அப்படின்னு பாஜக இந்த கேள்வி எழுப்புறாங்க. எல்லா தலைவர்களையுமே மோடி அவர்கள் மட்டும்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் மற்றும் மைனாரிட்டி மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போட்ட ஒரே அரசியல் தலைவர் நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு இப்போ வந்து ஒரு அமைதி பேரணி வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் எங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைதி பேரணி வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில், JNU யூனிவர்சிட்டியில் ABVP அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அமைதி பேரணியை நடத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூயார்க்கில், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்பாகவும் ஹிந்து மக்கள் ஒன்றாக திரண்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்கள் போட்டு அவங்களும் ஒரு அமைதி பேரணியை வந்து இங்கே வந்து நடத்திக்கிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க. இப்போ பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்களே, அதானி குழுமத்துக்கு எதிராக ஹிண்டன்பர்க்குடைய அந்த ரிப்போர்ட் தான் பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறிச்சு. கடைசியில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புப்படி அதானி அவர்கள் ஜெயிச்சார். ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு ஒரு பல்பு கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் கடந்த காலத்தில்.
அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சமூக வலைதளத்தில் சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பங்களாதேஷில் எப்படி இப்போ உச்சக்கட்ட குழப்பம் நீடிச்சுக்கு இருக்கு, அது மாதிரி இந்தியாவுக்கும் கூடிய விரைவாக இது மாதிரி ஒரு நிகழ்வு வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. இப்போ பாஜக இவ்வளவு மோசமான ஒரு மைண்ட் செட்டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு இருக்கு. அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுடைய அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு இந்தி கூட்டணி அதன் பின்னணியிலலாம் போராட்டம் நடத்துறீங்களே, இதுதான் பார்த்துக்கோங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுடைய உண்மையான முகம் இதுதான். சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. இனியாவது இந்த ஹிண்டன்பர்க் போன்ற இந்த அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுலாம் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இந்த டாபிக் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.